இந்த சேனலில் நீங்கள் யூடியூப் பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். யூடியூப் சேனலை தொடங்குவது, மெயின்டைன் செய்வது, மேலும் புதிய தகவல்களை, அப்டேட்களை இந்த சேனலின் மூலம் உடனடியாக பெறலாம். ஓகே, இந்த வீடியோவில் எப்படி ரெண்டாவது சேனல் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒரு முதல் சேனல் கிரியேட் பண்ணி அது மானிட்டைசேஷன் ஆன பிறகு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க, நல்ல ஏர்னிங்ஸ் வரும். அப்போ புதுசாக இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா சப்போஸ் அந்த சேனலில் எதுவும் காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே டக்குன்னு சேனல் க்ளோஸ் பண்ணுவாங்க வார்னிங் கொடுத்துட்டு. ஸோ அதனால் சேனல் நமக்கு லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு சேனல் தனியாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ எப்படி ரெண்டாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட ஒருத்தவங்க எத்தனை சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு இமெயில் ஐடியில் எத்தனை சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒருத்தவங்க எத்தனை ஆட்சன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்றதுலாம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல நான் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறமா டெக்னிக்கலாக எப்படின்ட்டு டெமோ வீடியோ பார்க்கலாம், இதிலே வரும். ஓகே, இப்போ ஒரு இமெயில் ஐடியில் நீங்கள் மேக்ஸிமம் 50 சேனல் வரைக்குமே 1 by 1 க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 சேனல் வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் 3வது சேனல் கொடுக்கும்போது ஆல்ரெடி இந்த நம்பர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி வரலைன்னா நீங்கள் 3வது சேனலுக்கும் கொடுத்துக்கலாம். அதிகபட்சம் 3 சேனல் வரைக்கும் ஒரே நம்பரை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். அது ஒரே ஒரு பர்சனுக்கு ஒரே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான். நீங்கள் எத்தனை சேனல் வச்சுருந்தாலும் எல்லா சேனல்லையும் இந்த ஆட்சன்ஸில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும். அப்படி லிங்க் பண்ணிக்க முடியும், அப்படி தான் பண்ணணும். ஒரு பர்சன்றவங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ ஒரு பர்சன் ஒரு அட்ரஸில் ஒரு பர்சனுக்கு ஒரு ஐடி ப்ரூஃபில் ஒரே ஒரு ஆட்சன்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க எத்தனை சேனல் வச்சுருந்தாலும் அது எல்லா சேனல்லையும் இந்த ஆட்சன்ஸ் லிங்க் பண்ணி எல்லா ரெவென்யூ ஒரே இதுக்கு வர மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி தான் பண்ணணும். ஒரே பர்சனுக்கு 2-3 ஆட்சன்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரி வாங்க, இப்போ எப்படி டெமோ அப்படின்னு காட்டுறேன். இப்போ எப்படி அடிஷ்னலாக இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணுறதுன்னு டெமோவில் பார்த்துடலாம். உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, மொபைல்லே ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இப்படி டெஸ்க்டாப் சைட்டு இதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வியூ கிடைக்கும். நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணணுன்னா யூடியூப் போனீங்கன்னா எந்த இமெயில் ஐடி நீங்கள் சேனலுக்காக வச்சுருக்கீங்களோ அது ஆல்ரெடி லாகினில் தான் இருக்கும். அதோட ஐக்கானை டச் பண்ணிவிட்டு அதோட செட்டிங்ஸ் போங்க. எப்போவுமே நீங்கள் டெஸ்க்டாப் வியூவில் வச்சுருக்கறனால மறுபடியும் அதே டெஸ்க்டாப் வியூ வைக்கணும் அப்படின்னா வரணும் அப்படின்னா அந்த செட்டிங்கை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி மெனு வரும். அதில் ஓப்பன் நியூ டேபு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் மறுபடியும் டெஸ்க்டாப் அந்த வியூவுக்கு வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல் அப்படின்னு இருக்கும். அதையும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை ஜஸ்ட் டச் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆப்பு யூடியூப் ஆப்பில் போய் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்குற மாதிரியான வியூ வராது, அந்த ஆப்ஷன்ஸ் வராது. மொபைல் ஆப்பில் அந்த ஆப்ஷன்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அந்த டச் பண்ணி ஹோல்டு பண்ணி புதுசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும். இதில் நீங்கள் டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சென்னை, மதுரை, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு சில சேனல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் தான் போயிட்டு நீங்கள் நியூ சேனல் க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் நியூ சேனலை ஹோல்டு பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டெஸ்க்டாப் வியூ இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலில் எப்படி வியூ வருதுன்னு பார்த்து அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ க்ரியேட் நியூ சேனல் கொடுத்தனால இங்கே பாருங்கள், டு கிரியேட் நியூ சேனல் கிரியேட் பிராண்ட் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷன் நமக்கு வந்துடுச்சு. எந்த வியூ இப்போ சரியாக இல்லை, உங்கள் மொபைலில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம சேனல் என்ன க்ரியேட் பண்ணணுமோ அதை எடிட் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸை அப்படி டச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த டெஸ்க்டாப்பு சைட் வியூ எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். அப்படி இல்லைனா ஒரு சிலருக்கு டெஸ்க்டாப் வியூலேயே அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதில் பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு நேராக உள்ள பாக்ஸ் டச் பண்ணிங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம ஜப்பான் அப்படின்னு சும்மா ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறோம். ஜப்பான் டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ தான் சிம்பிள், வெரி சிம்பிள். இப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இது நீங்கள் ஒரே இமெயிலே 1 2 3ன்னு ஒரு சிலர்
தமிழ்நாடு, சென்னை, ஜப்பான், அமெரிக்கா அப்படின்னு ஒரு சில சேனல் எக்ஸாம்பிளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் சுவிட்ச் அக்கௌண்ட்டு கொடுத்து அப்படியே மாற்றி அந்தந்த சேனலுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து எடிட் பண்ணுறது, யூடியூப் ஸ்டுடியோ ஆப் யூஸ் பண்ணுறது அதெல்லாமே அப்படி பண்ணிக்கலாம். அது எப்படின்ட்டு நம்ம சேனல் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ க்ரியேட் கொடுக்குறேன், சேனல் க்ரியேட் ஆகிடும் பாருங்கள். இந்த வியூ வந்து ஸ்க்ரீன் பத்தலை, அதனால தெரியல. இது வந்து கம்ப்யூட்டரில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு வியூ கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு இப்போ நிறைய 6 இன்ச் டிஸ்பிளேலாம் இருக்குது, அதில் உங்களுக்கு வியூ கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் அந்த பேஜை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அதில் பாருங்கள் ஜப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இந்த சேனல் டச் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் போகும், அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ உங்களோட சேனல் வந்து ஜப்பான் சேனலோட இது இருக்குது பாருங்கள், ஜப்பான் எடிட் ஆன் கூகுள், இதோட ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் புதுசாக அடிஷ்னலாக இன்னொரு சேனல் எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணிக்கலாம்.